வாழ்க வளத்துடன் நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ் பேசுகிறேன். நம்ம பிப்ரவரி மாதத்தோடைய ராசி பலன்கள் இப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதம் முதல்ல சூப்பரான மாதங்க. ஏன்னா முதல் தேதியே நம்மளுக்கு வந்து தைப்பூசத்தோடு ஆரம்பிக்குது. 15 வந்து மகா சிவராத்திரி வருது. ஸோ இந்த பிப்ரவரி மாதம் வந்து ரொம்ப புனிதமான மாதம். இந்த மாதத்தில் நம்மளுக்கு குரு பகவானும் நல்ல நிலையில் இருக்கார். சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மீனத்தில் இருக்கார். ஸோ இதை பொறுத்து குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பொறுத்து இந்த மாதம் நம்மளுக்கு வந்து ஓவராலாக எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நம்ம நியூ இயருக்கு வந்து பொது பலன்களாக பார்த்துட்டோம். இந்த பிப்ரவரி மாதத்துக்கு வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எப்படி இருக்க போகுது, அதாவது இந்த தை மாசி ரெண்டுத்துக்குமே கலந்து இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்றது நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் இப்போ பார்த்துட்டு வருவோம். இது போதுமா இல்லை ஒன்றும் இன்ட்ரோ இது போதுமா இல்லை ஒன்றும் வேறு என்ன லென்த்தாக கொடுக்கும்? என்னென்ன தேவைகளுக்கு பார்க்க போகிறோன்றதை நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுலேயே நம்ம வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ மார்ச் ஏப்ரல் வந்தாலும் எக்ஸாம்லாம் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிப்ரவரி தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அவங்க என்ன பண்ணணும், வேலைக்கு போகிறவங்க, ஏன்னா ப்ரொமோஷன் எல்லாம் இந்த மே மாதம் நடக்கிறதுக்கு வந்து பிப்ரவரியிலேருந்தே ப்ரொமோஷன் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஸ்கோர் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரமோஷன் யார் யாருக்கு வரும், அவங்க யார் யார் அதுக்காக என்னென்ன பண்ணணும். இன்னொன்று கேட்கவே வேணாம், தை மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கல்யாண வேலைகள், கல்யாணம் சம்மந்தப்பட்ட வேலைகள் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ கல்யாணம் யார் யாருக்கு கை கூட போகுது, அவங்க என்னென்ன விதத்தில் அவங்க ரெடி ஆகணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ குழந்தைங்க படிப்புக்கு, வேலைக்கு, கல்யாணத்துக்கு, மற்றபடி ஆரோக்கியம், இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் வீடு வண்டி வாகனம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே பொதுவாக என்னென்ன பலன்கள், அதுக்கு அந்த பலன்கள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணுன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம். கடகராசி, உங்கள் 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நிறைய சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் நடக்கும். அது ஆல்மோஸ்ட் போன அக்டோபரே உங்களுக்கு நிறைய ஸ்டார்ட் ஆகிருக்கும். கடந்த 3 மாதமாகவே உங்களுக்கு நிறைய 3-4 மாதமாகவே உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். அது நடக்கலைன்னா அப்போது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் என்னன்றதை நீங்கள் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆனால் பொதுவாக நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். முக்கியமாக உங்களுக்கு வந்து குடும்பத்தோடு வெளியே போயிட்டு வர கோவில் குளங்கள், இல்லை வெளியூருக்கு வெளிநாடு போயிட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். கல்யாணத்துக்கு ப்ரப்போசல்ஸ் நிறைய வரும். யாராவது கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா கல்யாணத்துக்கு ப்ரப்போசல் நிறைய வரும். அதை நீங்கள் வந்து பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடெலாம் போயிட்டு வரணும்னா வளர்பிறை திங்கள் போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. இல்லை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. கல்யாணம், நிச்சயதார்த்தம், இல்லை வேறு எந்த ஒரு சுப நிகழ்ச்சி இந்த டைமில் பண்ணுறது ஜென்ரலாக உங்களுக்கு ரொம்ப நல்லது. மகப்பேறு, ஏன்னா இது வந்து அது சொல்லுவாங்கள்ல, தாய் உள்ளம் கொண்ட ராசி அப்படின்வாங்க. அவங்க வந்து ஃபேமிலியை கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உருவாக்குறதாலும் சரி, ஃபேமிலியை வந்து அரவணைச்சு கொண்டு போகிறதுனாலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மகப்பேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு டைம். இதில் வந்து லவ்வர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா அந்த லவ்வை வந்து கல்யாணமாக மாற்றுறதுக்கு சூப்பராக இருக்க டைம். உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் அது எதனா கம்மியாக்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து டக்குன்னு சளியெலாம் பிடிச்சிடும். இந்த மார்கழி முடிஞ்சால் கூட தையில் கூட கொஞ்சம் இந்த கோல்டு இந்த பிரச்சனைலாம் இருக்கும். அதெல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் சரியாயிடும். உடல் நிலைகள்லாம் இன்னும் நல்லா பெட்டராகவே ஆகும் உங்களுக்கு. இதை தாண்டி நீங்கள் எதில் வந்து ஜாகிரதையாக இருக்கணும்னா பணம் விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா 2ஆம் வீட்டிலலாம் கேது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 ரூபா செலவாகுன்ற இடத்துல ஒரு 20 ரூபா 30 ரூபா எடுத்துகிட்டு போயிடும். உங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து இது மாறும். ஆனால் நீங்கள் நினச்சதை விட செலவு பெருசாக எடுத்துடும். அதனால் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் எப்பவுமே கம்மியாக வச்சுக்கோங்க. நான் இதுக்கு மேலே செலவு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பணத்தை மட்டும் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட் அதான் சொல்லுவான், டேய் இப்போ பர்ஸை கொண்டு போனால் இருக்கிறதெல்லாம் காலி ஆகிடுதுரா அப்படின்னுவான். அப்போ என்ன சொல்ல, அப்போ எடுத்துகிட்டு போகிறத கம்மியாச்சு போடா அப்படின்ட்டுருவேன். சிம்பிள். நான் இது அவன்கிட்ட கூட சொல்லலாம், அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன். அம்மா அவன் கையில் கொடுத்தா இப்போதைக்கு செலவாகிடும், கொஞ்ச நாளைக்கு அவன் கையிலேயே கொடுக்காத, நீயே செலவு, நீ அவனுக்கு பார்த்து கொடு அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ கையில் எடுத்துகிட்டு போகிறதே கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும். அப்போ அது வரைக்கும் தான் செலவு பண்ணுவோம். நிறைய ஆச்சு பண்ணிங்கன்னா மொத்தமாக காலி பண்ணிட்டு தான் வருவோம். ஸோ செலவு பத்திரமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபேமிலியில் நம்ம கடகத்துக்கு வந்து எப்படின்னா மைண்டு வந்து திடீர்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். தானாக உட்காந்து சிரிச்சிட்டு இருப்போம். மொக்க ஜோக்குக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருப்போம்.
அதே இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா சோகமாக உட்காந்துருப்போம். என்ன என்ன ஆச்சுன்னா என்னத்த பண்ணி என்னத்த செய்யுதுன்ட்டு விரக்தியாக பேசுவோம். அந்த மாதிரி அந்த நம்ம மைண்டு வந்து பயங்கரமா ஆசிலேட் ஆகும் கடகராசி. சரிங்களா? நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க எப்பவுமே ஒரு தியானம் பண்றதோ ரொம்ப நல்லது. சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லது. அது மைண்டு வந்து தியானம் பண்ண பண்ண சாமி மந்திரங்கள் ஜபிக்க ஜபிக்க மனசு ஒருநிலைப்படும். சார் இப்ப நான் ஆஃபீஸ் போறேன் சார். ஆஃபீஸ்ல உட்காந்து நான் என்ன பஜனையா பாட முடியும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராக்டிகலா கஷ்டம். அப்ப என்ன பண்ணணும்? கையில எப்பயும் ஒரு தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. யாரோ ஒரு 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 மீட்டிங் உள்ள போறீங்க. ஏதோ சரியில்லன்னு தெரியுது. ஒரு ஆன்சர் சொல்லணும். சொல்லு சொல்லு சொல்லுன்னுவாங்க மீட்டிங்ல. அவசரமே வேண்டாம். ஒரு பாட்டில் எடுத்து தண்ணி குடிச்சு நீங்க தண்ணி குடிக்கணும்னா அவங்க கம்முன்னு ஆயிடுவாங்க. சார் தண்ணி குடிக்கிறாங்கன்னு. தண்ணி குடிச்சிட்டு யோசிச்சுட்டு வச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. இதெல்லாம் தான் ப்ராக்டிக்கலா இந்த ஜாதகத்த உங்களுக்கு சாதகமா மாத்துறதுக்கு ப்ராக்டிக்கலான விஷயம். உங்களுக்கு வந்து நீர்ன்றது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். ஸோ நீங்க வந்து ஆஃபீஸா இருந்தாலும் சரி, வீட்ல வரும்போதே ஒரே பஞ்சாயத்தாவே இருக்குன்னா, வீட்ல ஒண்ணு சொல்றாங்கன்னா, சரி டென்ஷன் ஆகுதுன்னா டக்குனு ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. உங்களுக்கும் காம்னஸ் வந்துரும். உங்க எதிர்க்க நின்னு பேசுறவங்களுக்கும் தானா காம் ஆயிடுவாங்க. இது வந்து ஒரு பெரிய டிப்ஸ். இத பிராக்டிகலா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட்டு கல்யாணத்துக்கு சூப்பரா டைம் இருக்கு. நல்லபடியா சொல்லலாம். அது சொன்ன மாரி வளர்பிறை திங்கள்கள்ல ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. அதே மாரி ஆஃபீஸ்லயும் உங்களுக்கு சூழ்நிலை நல்லா இருக்கு. ப்ரமோஷன் எதனா ட்ரை பண்ணணும்னாலும் தாராளமா ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு மே மாசம்லாம் ப்ரமோஷன் டைம். ஸோ இப்பத்துலேருந்தே நீங்க பண்ண சாதனைகள எழுதுங்க. ஏன்னா கடக ராசின்றது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற ராசி. மத்தவங்களுடைய அப்ரைசல், மத்தவன் சாதிக்கிறதுக்குலாம் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க விஷயத்த போட்டு விட்டுருவாங்க. அதனால நம்ம ஜாதகம் பார்க்குறோம். நம்ம கஸ்டமர்ஸ், நம்ம வியூவர்ஸ்லாம் அப்படி இருக்கக்கூடாது. நீங்க வந்து முதல்ல உங்கள பார்த்துக்கோங்க. சரிங்களா? அ முதல்ல நீங்க உங்கள பார்த்துக்கோங்க. நீங்க என்னென்ன சாதனை பண்ணீங்க? டேட்டு, டைம் முதற்கொண்டு டீட்டெயில்டா ஒரு மெயில்ல எழுதி வச்சுக்கோங்க. யார் உங்க மேனேஜரோ, சூப்பர் பாஸ் யாரு கேட்டாலும் டக்கு டக்குன்னு அத வந்து தர மாதிரி இருக்கணும். நீங்க அந்த மாரி எழுதி வச்சுட்டாலும் நீங்க ஆஃபீஸ்ல ஜெயிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஆரம்பத்திலே சொன்னது இதுதான். சுப நிகழ்ச்சிகள் நெறைய நடக்குங்க. சரிங்களா? கல்யாணம், காதுகுத்து, மகப்பேறு, இல்ல ஏதோ ஒரு ஃபங்ஷன். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோ, வீடு வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு டைம். ஸோ சுப செலவுகள் இருக்கு. அதனால காச வந்து கரெக்ட்டா நல்ல விஷயத்துல மட்டும் போட்டீங்கன்னா, அது லாங் டேர்ம் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சக்தி. பெண் தெய்வ வழிபாடு சூப்பரா கை கொடுக்கும். நீங்க அதுலயும் லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், அதாவது அம்மன்கள வந்து ஒரு ராணி கோலத்தில லலிதா திரிபுர சுந்தரி இவங்கள ராணி கோலத்தில வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்க வீட்ல வீட்ல வந்து சாமி சிலைகள்லாம் வச்சு நிறைய பேர் வழிபடுவாங்க. இதில சக்தி வழிபாடுலாம் ரொம்ப இருக்கும். அவங்களாம் வெண் பட்டாடை அந்த சாமிக்கு உடுத்தி வேண்டுறது நல்லது. கோவில்கள்லயும் நீங்க எதனா சாமிக்கு கொடுக்க போறீங்கன்னா, வெண் பட்டாடை கொடுங்க. நீங்களும் வெண் பட்டாடை போட்டுக்கிட்டு நீங்க சாமி கோயிலுக்கு போறது ரொம்ப நல்லது. ஆஃபீஸ் போறீங்க, இல்ல ஏதோ ஒரு இடத்துல சார் எனக்கு ஆஃபீஸ்ல ஒரே ப்ரெஷரா இருக்கு சார். ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார் அப்படின்னா, ஒயிட் ஷர்ட் போட்டு போங்க அன்னைக்கு. ஒயிட் ஷர்ட்டோ, பட்டுல பட்டு சட்டை போடும்போதெல்லாம் பட்டு கர்ச்சீப் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போங்க. நீங்க அந்த பட்டு ட்ரெஸ்ஸு போட 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 உங்களுடைய சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே இருக்கும். நீங்க அன்னதானமோ, நீங்க பால்ல செஞ்ச பொருட்கள அன்னதானமா குடுக்குறது, இல்ல எந்த அன்னதானம் குடுத்தாலும் ஒரு ரூ. 10 வாட்டர் பாட்டில். சின்ன ஒரு வாட்டர் பாட்டில் எப்பயுமே தண்ணியோட சாப்பாடு எடுத்து குடுக்க ரொம்ப நல்லது. சிவராத்திரி வருது. இந்த மாதம் தைப்பூசம் வருது. ஏன் வேலண்டைன்ஸ் டே கூட வருது. சரிங்களா? அது வேலண்டைன்ஸ் டே கூட ஒரு ஃபாதரோடைய ஒரு நினைவா தான் நம்ம வழிபடுறோம். ஸோ இந்த நாட்கள்லலாம் யாருக்காவது எதனா கிஃப்ட் பண்ண போறீங்க, இல்ல கோவில்ல சிவராத்திரிக்கு அன்னதானம் பண்ண போறீங்கன்னா, சாப்பாடோட தண்ணிய சேர்த்து குடுத்துக்கிட்டே வாங்க. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எல்லாமே ஒரு சூப்பர் மாசமா அமையும். உங்களுடைய ராசிக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஓவராலா நம்ம லைஃப் இந்த மாதம் எப்படி இருக்கும்? படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும்? நம்ம வந்து கல்யாணத்துக்கு யார் யாருக்கு டைம் நல்லாயிருக்கு? லவ் பண்ணுறவங்களுக்கு டைம் யாருக்கு நல்லாயிருக்கு? லவ்வை கல்யாணமா மாத்துறதுக்கு டைம் யாருக்கு நல்லாயிருக்கு? உடல் உபாதைகள், உடல் நலம் எப்படி இருக்கும்? மனநலம் எப்படி இருக்கும்? யாருக்கு கையில காசு வரும்? யாருக்கு கடன் வரும்? யார் யார் கடன் வாங்கக்கூடாது? யார் கடன் வாங்கலாம்? யாருக்கு வந்து தொழில் அமையும்? யாருக்கு வேலை நல்லா அமையும்? யாருக்கு சுப நிகழ்ச்சி நடக்கும்? யார் யார் எது எதில அட்வான்டேஜ் இருக்கு? எது எதில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்.
நம்ம இது சொன்னது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள். ஏன்னா தமிழ் மக்கள்னு எடுத்தால ஒரு ராசிக்கும் 1,00,00,000 பேர் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வேணும்னா தனியாக கால் பண்ணுங்கள், உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. அதை நம்ம தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும்போது அது இன்னும் அக்யூரேட்டாக உங்களுக்கு போய் சேரும். முக்கியமான நிகழ்வுகள் இந்த பிப்ரவரி மாதம் 2 ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். தைப்பூசம் 1ஆம் தேதியே வந்துடுது, 15ஆம் தேதி நமக்கு சிவராத்திரி வருது. இந்த 2 நாட்கள்லையும் நல்ல விரதம் இருந்து சாமியை உங்களுக்கு எந்த சாமின்னு சொல்லியிருப்போம், எந்த மாதிரி அன்னதானம் பண்ணால் நல்லது, எந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தினா நல்லதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் துணியோ அந்த உணவு அன்னதானங்களோ இந்த 2 நாளில் நீங்கள் பண்ணிட்டு வர ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கான விரத முறைகள்லாம் ஒரு இன்டர்வியூவாகவே நம்ம சேனலில் இப்போ கொடுப்போம். அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு சூப்பர் மாதமாக அமையும். உடனே எனக்கு இது நடக்கிற அது நடக்கணும்னா டக்குன்னு அவசரப்பட்டு கமெண்ட் போடக்கூடாது, சரிங்களா? நீங்கள் இது நடக்க போகிறது தான் சொல்லியிருக்கோம். ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பேட்டர்ன்றதை பார்த்துட்டு செய்யுங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அக்யூரசி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் எல்லாருக்கும் எல்லாம் நல்லதும் நடக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். எல்லாரையும் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.